அவங்க ஒரு உருவப்படங்கள் கொண்ட ஒரு திரை சிலை வாங்குறாங்க. அந்த திரையில் உருவப்படமாக இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் வாங்குறாங்க, வாசலில் தொங்க போடுறதுக்கு ஒரு ஸ்க்ரீனு. அந்த ஸ்க்ரீனில் என்ன இருக்குன்னு கேட்டால் உருவப்படங்கள்லாம் இருக்குது. அப்போ ரசூல்லா வர்றாங்க, வீட்டுக்கு வர்றாங்க. அதுக்கெல்லாம் ஆயிஷா நாயை தொங்க விட்டு போட்டிருக்கிறாங்க வீட்டில். அதை பார்த்தோன்னே ரசூல்லா வந்து உள்ளே நுழையாமல் வாசல் நின்றுட்டு இருக்கிறாங்க. புறக்கணிச்சு போகலை, உள்ளே வராமல் வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஃபரப்தி ஃபிஜிஹில் கராகத்தை, அவங்க முகத்தில் ஒரு வெறுப்பை நான் பார்க்குறேன். திருத்தான் ரசூல்லா நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி. யார் ரசூல்லா நீ மன்னிச்சிருங்க, நான் என்ன செஞ்சேன், நான் என்ன தப்பு செஞ்சேன்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க மாபாலு ஹாதிஹின் நூறுக்கா, இந்த ஸ்க்ரீனுடைய என்ன வேலை, இது எதுக்கு நீ போட்டிருக்கிற அப்படின்னு கேட்டுறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க இஸ்தரை துகாலக்கு, அது உங்களுக்காக தான் நான் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, நீங்கள் உட்கார்ந்து கொள்வதற்காக தலையணையாக நீங்கள் பயன்படுத்துவதற்கு தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி, தொங்க விட்டதை வந்து நீங்கள் உட்கார்ந்து விரிப்பாக பயன்படுத்துவதற்கும் தலையணையாக செஞ்சுக்கிறதுக்கு தான் வாங்கினேன்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இன்னும் அஸ்ஹாப் ஹாதிஹி சூர், இந்த உருவங்களை வரையக்கூடியவர்கள் வைத்திருப்பவர்கள் கியாம நாளில் அதபுன வேதனை செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் மலக்குகள் நுழைய மாட்டார்கள்னு சொன்னார்கள்னு வருகிறது. இது புகாரில் 5181, 5961, 2105 ஹதீஸ்களில் வருது. அப்போ இந்த உருவப்படங்கள் மாதிரி உள்ள ஒரு விஷயம் தன்னுடைய வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாங்க, வெளியே நின்றுறாங்க. அவங்க வீட்டில் இருக்கும் பொழுதே இதெல்லாம் நமக்கு செட்டு இல்லைங்கிறாங்க. இது வந்து அனைவருக்கும் உள்ள சட்டம். ஏன்னா இது தடுக்கப்பட்டது, வேதனை செய்யப்படுவாருங்கிற அளவுக்கு தப்பான ஒரு விஷயம். ஃபாத்திமா நாயகி வீட்டில் இருந்தது வேதனை செய்யப்படுற விஷயம் கிடையாது. அது ஒரு விஷயத்தை பார்த்துக்கிறேன்.